டியூப் தமிழ் வணக்கம். வேர்ல்ட் நம்பர் 1 அண்ட் செய்திகள். மேலும் ஓர் அமெரிக்க விமானம் சுடப்பட்டது. வாட்டர்கோக் தர விமானம். அமெரிக்கர்களுக்கு விழுந்திருக்கின்ற அடுத்த அடி அமெரிக்க அரசியலில் பெரும் புயல் எரிமலை கக்கி இருக்கின்றது. மேலும் நேற்று வீழ்த்தப்பட்ட இன்னொரு விமானம் அமெரிக்காவினுடைய F-15 விமானம் என்பதும் அதில் ஒரு பைலட்டை காப்பாற்றி இருக்கின்றார்கள். அவர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். அடுத்தவர் ஈரானுக்குள் விழுந்து விட்டார். அவரை தேடி திரிகின்றார்கள். அவரை தேடி 2 உலங்கு வானூர்திகளில் அமெரிக்காவினுடைய விமானப்படை அலைந்து திரிகின்றது. இன்னமும் அவரை கண்டுபிடிக்கவில்லை. அவர் எங்கே ஒளித்திருக்கின்றார் என்பதையும் அறிய முடியவில்லை. ஈரான் அவசரமாக இவரை உயிருடன் பிடித்து தருபவர்களுக்கு 50 லட்சம் இந்திய ரூபாய்கள் பரிசு தரப்படும் என்று அறிவித்திருக்கின்றது. ஈரானுடைய தென்புலத்தில் தேடுதல் வேட்டை தீவிரமாக இருக்கின்றது. இன்னொரு செய்தியின்படி இந்த விமானியை கண்கண்ட இடத்தில் சுட்டு தள்ளுங்கள் என்று ஈரானுடைய தொலைக்காட்சியினுடைய செய்தி அறிக்கை ஒன்று காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது விழுந்திருக்கின்ற இரண்டாவது விமானம் வாட்டர்கோக் என்று அழைக்கப்படுகின்றது. A-10 தண்டர்போல்ட் என்பது இதனுடைய பெயராகும். இந்த விமானமும் உளவு பிரிவை சேர்ந்த விமானம் என்று கூறப்படுகின்றது. இந்த விமானம் முந்தைய விமானத்தை தேடி வந்த வழியில் சுட்டு தள்ளப்பட்டதா என்பது தெரியவில்லை. இந்த விமானியினுடைய நிலை என்ன என்பதும் தெரியவில்லை. இது குறித்து இப்பொழுது அமெரிக்காவில் பலத்த அரசியல் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்செட் சில தினங்களுக்கு முன்னர் ஈரானுடைய வான்பரப்பு முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்றும் அதற்குள் ஓட்டை விழுந்து விட்டது என்றும் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானால் இனி எதுவும் செய்ய முடியாது, அவர்களுடைய வான்பரப்பு தங்களுடைய கட்டுப்பாட்டில் 100% அவர்கள் ஆகாயத்தில் இருந்து தாக்க முடியாத நிலையை அடைந்து விட்டார்கள் என்றும் கூறியிருந்தார். இப்பொழுது 2 அமெரிக்க விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது? அமெரிக்க அதிபரும் படைத்துறை அமைச்சரும் பொய் கூறிவிட்டார்கள் என்று அமெரிக்காவில் புயல் கிளம்பி இருக்கின்றது. காணாமல் போயிருக்கின்ற விமானிகளை காப்பாற்றுவீர்களா என்று கேட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது போர் நடக்கின்ற காலம், அப்படி காப்பாற்ற இல்லை என்றும் குறிப்பிட்டார். ஆனால் அமெரிக்காவினுடைய தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேடுதலுக்கு செல்லுகின்ற விமானங்களும் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது மிக மிக ஆபத்தான ஒரு வேலை திட்டமாகும். மேலும் அமெரிக்காவினுடைய விமானிகள் மட்டுமல்ல, போர் விமானங்களில் பணியாற்றுகின்ற விமானிகள் கடுமையான பயிற்சியும் எப்படி மறைந்து வாழ்வது என்பதற்கும் பயிற்சிகள் எடுத்தவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய சிக்னல் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிற்கு வரும். எங்கே இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது இலகுவானது அல்ல, மிக மிக ஆபத்தான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அதேவேளை இந்த பைலட்களில் யாராவது ஈரானுடைய கையில் அகப்பட்டு விடுவாராக இருந்தால் அமெரிக்காவிற்கு பெரும் தலைகுனிவாக போய்விடும். அவரை வைத்து அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். அமெரிக்காவினுடைய ஈகம், நாங்களே பெரியவர்கள் என்ற எண்ணம், எங்களுடைய விமானங்களை சுட முடியாது என்கின்ற எண்ணம், மமதை எல்லாம் பொடி பொடியாக உடைந்து விழக்கூடிய அபாயம் இருப்பதனால் இது பெரும் சிரமமாக இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ராஸ்முஸ் சிண்டிங் சுனகோட் கூறுகின்ற பொழுது, இந்த விமானி ஒருவர் போதும் எப்படி முதலாவது உலக மகா யுத்தத்தில் விழுந்த ஒரு சூடு உலக யுத்தத்தை ஏற்படுத்தியதோ அதுபோல இந்த ஒரு விமானியை தேடுகின்ற முயற்சி மிகப்பெரிய அளவில் இந்த போரை பரவலாக்கம் செய்துவிடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு நிலைமையினுடைய பாரதூர தன்மை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார். காரணம், ஈரானுடைய வான்பரப்பு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. துபாயில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய பிரபல நிறுவனமாகிய ஒராக்கிளினுடைய முகப்பு கட்டிடம் இப்பொழுது ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அமெரிக்க நிறுவனங்கள் மீதான தாக்குதல் ஆரம்பித்து விட்டது. அமெரிக்காவினால் அதை தடுக்க முடியவில்லை. ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் அல்ல. ஈரானில் காட்டப்பட்ட உதிரி பாகங்கள் அமெரிக்காவினுடைய F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்திற்கு உரியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. F-35 என்றால் 2 பேர்களுடன் கதை முடிந்திருக்கும். ஆனால் F-15 என்றால் 4 பேர் இருப்பார்கள். எனவே இதில் தேடுதல் வேட்டை என்பதும் காணாமல் போயிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது பிரச்சனை, ஆட்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்து அமெரிக்க விமானிகள் ஈரானிடம் அகப்படுவார்களாக இருந்தால் பெரும் அரசியல் பூகம்பமாகவே அமையப் போகின்றது. இதேவேளை ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர் முகமது பக்கர் கலீபா தன்னுடைய பேச்சில் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை ஈரானை 37 தடவைகள் தோற்கடித்து விட்டதாக பேசியிருக்கின்றார். அப்படி எதுவும் நடைபெறவில்லை. அவர் திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல இதை கூறுவதுதான் அவருடைய வேலையாகவே இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஈரானை வெற்றி பெற்ற அமெரிக்கா இப்பொழுது எங்களுடைய பைலட்டுகளை யாராவது கண்டீர்களா என்று கேட்கின்ற பரிதாப நிலை
நிலைக்கு போயிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய உளவியல் பின்னடைவாக இருக்கின்றது. ஸ்கை நியூஸில் இருந்து ஜான் பெல் இராணுவ நிபுணர் கூறுகின்ற பொழுது, ஓர் அமெரிக்க விமானி ஈரானுடன் பிடிபட்டால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய பரப்புரையாக மாறிவிடும். வளைகுடா போரில் அமெரிக்காவினுடைய படைகள் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டது போன்ற அவமானகரமான நிலை உருவாகிவிடும். அந்த விமானியை மீட்க செல்லும் பொழுது அமெரிக்கா மேலும் பல வீரர்களை இழக்க நேரிடும். ஆனால் அமெரிக்கா எப்பொழுதுமே தன்னுடைய விமானிகளை மீட்பதற்கே முன்னுரிமை வழங்கும். பல உயிர்களை காவு கொடுத்தாவது அவரை மீட்கத்தான் செய்யும் என்றும் குறிப்பிடுகின்றார். நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்திய விமானங்களை ஈரான் இப்படி சுட்டு வீழ்த்துவது, ஈரானினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளினுடைய வளர்ச்சி அமெரிக்காவிற்கு இணையாக இருக்கின்றது. இது பெரும் சவாலாக இருக்கின்றது. இந்த நிலையில் அந்த விமானி பிடிபட்டு விடுவாராக இருந்தால் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தினால் அவரை விடுவிப்போம் என்று கூறக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடாது என்று விரட்டி அடிப்பதற்கான கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பெரும் அரசியல் பேரத்தை பேசுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். அமெரிக்க படைகள் இறங்கினாலும் என்று ஈரானில் பொதுமக்கள் ஆயுதங்களுடன் அலைந்து திரிகின்றார்கள். அவர்களிடம் இந்த விமானி அகப்படுவாராக இருந்தால் சுட்டு தள்ளி விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்படி ஒருவரை சுடும்படி கூறுவது சர்வதேச போர்க்குற்றமாகும். ஆனால் ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதேவேளை அமெரிக்கா ஈரானுடைய மிகப்பெரிய பாலமாகிய B1 பாலத்தை குண்டு வீசி தகர்த்திருக்கின்றது. 8 பேர் மரணம், 95 பேர் படுகாயம் 2 தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. இப்படி பொதுமக்கள் பாவிக்கின்ற பாலத்தை உடைப்பது சர்வதேச போர்க்குற்றமாகும். அது தெரிந்தும் அமெரிக்கா அதை செய்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அமெரிக்காவிற்கு பதிலடியாக அவர்களுடைய விமானியை கண்ட இடத்தில் சுட்டு தள்ளுங்கள் என்று கூறுவது ஏட்டிக்கு போட்டியாக இருவரும் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகின்றார்கள் என்பதும், எப்பொழுதுமே ஒரு பாலம் இராணுவ நடமாட்டத்திற்கு பயன்படுமாக இருந்தால் அதை உடைக்கின்ற பொழுது போர்க்குற்றம் அல்ல. இராணுவ நடமாட்டம் இல்லாமல் பொதுமக்கள் பாவிக்கின்ற பாலத்தை உடைப்பது சர்வதேச போர்க்குற்றமாகும் என்றும் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ் புக் நீல்சன் தெரிவிக்கின்றார். இந்த பாலம் உடைப்பு என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. மேலும் தாம் பாலங்களை உடைப்போம் என்றும் ஈரானுடைய மின்சார கட்டமைப்புகளை தகர்ப்போம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இது மிக மோசமான ஒரு கருத்துரையாகும். இது சர்வதேச போர்க்குற்றமாக இருக்கின்றது. அதற்கான வாக்குமூலத்தை டொனால்ட் ட்ரம்பே வழங்கி இருக்கின்றார். அதேவேளை பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுகள் இப்பொழுது கிழித்து வீசப்பட்டு இருக்கின்றது. ஈரான் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் என்று மறுத்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருப்பதனால் பேசுவதற்கு இடமே இல்லை என்று அங்கிருந்து விலகி சென்று விட்டது. பாகிஸ்தான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விவகாரங்கள் சூடாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய வேர்ல்ட் நம்பர் 1 உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.